இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. எப்போது இது? 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வந்து 5 மாநிலத்தில் நடக்கிறதுனால ஒரு 7 நாள் கழித்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. சரிங்களா? அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மொத்தம் வந்து 4 கம்பெனி வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. சரிங்களா? அதில் 3 கம்பெனி வந்து ரீசண்டாக போட்டிருந்தாங்க. 165, 140, 150 அப்படின்னு சொல்லிட்டு 3 ரிசல்ட்டு அது மாதிரி வந்தது. இது டிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் வந்து டிவிகே வந்து ஜெயிக்கும். 120லேருந்து 145 அது மாதிரி என்னமோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதோட 98 3 ரிசல்ட்டில் எதுலையோ ஒன்று நான் பார்த்தேன் நான். ஏன்னா ஒவ்வொரு சேனலில் மாற்றும் போது ஒவ்வொரு ரிசல்ட்டு மாறி தான் இருந்தது, ஒரே மாதிரி இல்லை. சரிங்களா? இதில் வந்து அது மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு ஒரு கம்பெனிக்காரன் நம்மளை ஜெயிக்க போகிறதா போட்டான் அப்படின்றத பார்த்துட்டு இவனு பண்ணுற அட்டகாசம், ஐயோ ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாலேயும் போட்டு ஜெயிச்சிருச்சுன்னு ஏதோ ஒன்று அறுத்து போட்ட துடிக்குமே அது மாதிரி கவான்னு குதிக்கிறாங்க. இதில் ஒருத்தன் போடுறான், ஜெயிச்ச உடனே மலேசியாவில் இருக்கிறவன். சரிங்களா? ஜெயிச்ச உடனே 5 லட்ச ரூபா போடணுமா அவருக்கு? எதுக்கு? அவர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி 401 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தார். பாஜக அபார வெற்றி பெறும் என்று அவர் கணித்திருந்த அந்த தேர்தல் கணிப்பானது தவிடுபொடியான நிலையில் அவர் நேரலையிலேயே கதறி அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனரான பிரதீப் குப்தா நேரலையிலேயே பாஜகவின் தோல்வி முகம், அதாவது 400 தொகுதிகளை வெல்லாமல் 290 என்று சுருங்கிய நிலையில் அவர் நேரலையிலேயே கண்ணீர் விட்டு அழும் அந்த காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் பிரதீப் குப்தாவின் கருத்து கணிப்பானது பொய்யான நிலையில் அவர் தற்போது நேரலையிலேயே கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். இந்தியா டுடே என்ற செய்தி தொலைக்காட்சியில் நேரலை விவாதத்தில் அவர் பங்கு பெற்றிருந்தார். அப்போது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தில்